ஹாய் ஹலோ குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். இன்னைக்கு வந்து சூப்பரான கேரளா ஸ்டைலில் கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாமாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. யூஸ்ஃபுல்லாக இருந்து என்னோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. அதுக்கப்புறமா இப்போ ஒரு கடாயில் வந்து இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன், கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்துக்கிறேன். நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு மலை வெங்காயத்தோட பாதி மலை வெங்காயம் போட்டிருக்கேன். சின்ன மலை வெங்காயம்னா ஒன்று முழுசாக போட்டுக்கோங்க. இப்போ வந்து நல்லா வதக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கட்டும். நல்லா கோல்டன் கலராக நல்லா வதங்கி வந்துட்டு இப்போ வந்து தக்காளி பழம் வந்து ஒரு 1.5 தக்காளி நான் சேர்த்துருக்கேன். நல்லா வந்து வதங்கட்டுங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ வந்து கத்திரிக்காய் போட்டுடலாம். சூப்பராக இருக்குங்க. கத்திரிக்காய் வந்து இந்த கருவாட்டு குழம்புல எல்லாம் சேர்த்துனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காயும் நல்லா வதக்குன்னு இந்த மாதிரி எண்ணெயிலேயே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்ல ஒரு காவாசி வெந்ததுக்கு அப்புறமா இப்போ வந்து மூடி வச்சிடலாம். நல்ல ஒரு காவாசி வேகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கலரி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி காவாசி அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா இப்போ வந்து மிளகாத்தூள் வந்து 1.5 ஸ்பூன் தாங்க சேர்த்துருக்கேன். ரொம்ப காரம் எல்லாம் இல்லாம ரொம்ப சூப்பரான தண்ணியான மீன் குழம்பு தான் வைக்க போறேன். இப்போ வந்து கத்திரிக்காய் வந்து வேகணும். அதுக்காக வந்து ஒரு கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம். இப்போ வந்து கத்திரிக்காய் வந்து வேகறதுக்கு நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சது ஒரு முக்காவாசி இல்லைன்னா முக்காவாசிக்கு கொஞ்சம் மேலே ஒரு 80% வெந்ததுக்கு அப்புறமா புளியும் தேங்காயும் அரைச்சி ஊற்றிடலாம். இப்போ வந்து சூப்பராக புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி தான் கரைச்சி ஊற்றிருந்தேன். தேங்காய் வந்து ஒரு அரை மூடி தேங்காயும் ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணுங்க குழம்பு. அதுக்கப்புறம் சூப்பரான இப்போ வந்து கருவாடு நம்ம சேர்த்துக்கலாம். கருவாட்டு குழம்புக்கு சூடான கேரளா சாப்பாட்டுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நமக்கு ஏதாச்சும் நம்ம துக்கத்தில் இருக்கோன்னு சொன்னாலே வந்து நமக்கு பிடிச்சமான விஷயத்த செஞ்சு சமைச்சு சாப்பிடுங்க. நம்மளோட கவலையெல்லாம் பறந்து போயிடும். நான் சொல்ற மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு வந்து சூப்பரா வந்து கருவாடு கொதிச்சதுக்கு அப்புறமா குழம்பெல்லாம் கொதிச்சதுக்கு அப்புறமா இப்போ வந்து கருவாடு சேர்த்தாச்சு. ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இந்த குழம்பு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ வந்து உப்பு உரப்பு எல்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்தாச்சு. இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு 10 நிமிஷம் கழிஞ்சதோ கேஸ் ஆஃப் பண்ணாலுமே இந்த மண் சட்டியில வைக்கிறனால என்ன பலன்னா இந்த மாதிரி ஆஃப் பண்ணாலும் குழம்பு வந்து கொதின்னு கொதிச்சுக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறமா இன்னைக்கு வந்து சுட சுட கொட்டி அரிசி கேரளா சாப்பாடோட கத்திரிக்காய் அதே மாதிரி நல்லா கருவாடலை வச்சு இன்னைக்கு மத்தியானம் சாப்பிட்டாச்சு. உங்களுக்கு எல்லாருக்கும் கேரளா ஃபுட்டு கேரளா பிடிச்சிருந்தா என்னோட சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.